பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே இந்த நாளை உங்களை நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தராகிய தேவன் நமக்கு உண்டாக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஓய்வு நாள் உங்களை யாவரும் சந்திப்பதில் மிகுந்த ஒரு சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மன மகிழ்ச்சி நாளிலே உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையிலே யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ உங்கள் எல்லாருமே தேவாவின் அசைவாடுவீராக. நம்ம ருசை ஆண்டவராக கத்த இந்த வார்த்தை மூலம் நம்மோடு கத்த இடைப்படத்தக்கதாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, கொடுத்த விசேஷத்தமான நல்ல நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். வானமும் பூமியும் உம்முடையதல்லவா தகப்பனே, நீருடைய வார்த்தையின் வாயிலாய் ஆண்டவரே எங்களோடு கத்தனை பேசுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கேட்கின்ற சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே அபியாசப்படுத்தி கொள்ளத்தக்கதாக ஆவியானவராகிய கர்த்தரை உதவி செய்ய ஜெபிக்கிறோம். பேசும் நாங்கள் கேட்கின்றோம், அந்த கிரியைகளை நாங்கள் நடப்பிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்கின்ற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. ஒரு சபை எவ்விதம் ஆசீர்வதிக்கப்படும்? இன்னைக்கு அநேகருடைய வாஞ்சை என்னவென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய சபை எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேகர் வாஞ்சிக்கின்றார்கள், விரும்புகின்றார்கள். அதே போல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சபைக்கு வருவார்கள். ஆனால் சபைக்கு வந்தாலும் அவர்களால் தேவனை துதிக்க முடியாத அளவுக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே இருப்பார்கள். அநேகரை ஆண்டவருக்கு விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு வகையான குழப்பத்திலே பிரச்சனைகளே அவர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இவ்விதமான பிரச்சனைகள் இருக்குமானால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை நம்முடைய சபை எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த வார்த்தை உங்களோடு பேசுவதாக. இன்றைக்கு ஆண்டவரை துதிக்க முடியாதவர்களுக்கு ஏதோ ஒரு வகையான பாரம், ஏதோ ஒரு வகையான குழப்பம். எனவே இன்றைக்கு சபைக்கு வந்தாலும் நம்மாலே ஜெபிக்க முடியாதவர்களுக்கு ஒரு விரக்தியான ஒரு நாள். ஏனென்றால் ஏதோ ஒரு காரியத்திலே இன்றைக்கு நாம் கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் இருக்கின்றோம். நாம் உதாரணத்துக்கு வெளிப்படுத்தல் புத்தகத்திலே 7 சபைகளிலே ஒரு சபையான லவோதிக்கியா சபையை குறித்து பார்க்கும் பொழுது, அந்த சபையை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் பேசுகின்றார். அந்த சபையினுடைய காரியத்தை குறித்து பேசும்போது அந்த சபையினுடைய ஆவிக்குரிய நிர்வாணத்தை பற்றி பேசுகின்றார். அந்த சபையினுடைய துக்ககரமான காரியத்தை பற்றி பேசுகின்றார். அந்த சபையினுடைய எல்லா வகையான விருமையை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். எனவே லவோதிக்கியா சபை ஏதோ ஒரு ஆவிக்குரிய நிர்வாணமான நிலைமையிலே இருந்தது, ஏதோ ஒரு துக்கமான காரியத்திலே கட்டப்பட்டு இருந்தது. எல்லா இடங்களிலும் பயங்கரமான ஒரு பெருமை அந்த சபையிலே காணப்பட்டது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சபையிலும் இப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிர்வாகம், ஆவிக்குரிய பெருமை இவ்விதமான சூழ்நிலையில் இருக்குமானால், இன்றைக்கு இவைகளிலிருந்து நாம் எப்படி விடுதலை தர வேண்டும், ஒரு பூரணமான ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசப் போகின்றார். எனவே தேவன் எதிர்பார்க்கும் சபை எப்படிப்பட்டது? அப்போ தேவன் எப்பேற்பட்ட சபையை, எப்படி சபைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கு உதாரணத்துக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சபையை நான் பேசப் போகின்றேன். இந்த சபையினுடைய முன்னேற்றம், இந்த சபையினுடைய வளர்ச்சி, இந்த சபையிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், இவைகள் எல்லாம் காரணம் என்ன? எனவே வேதாகமத்திலே சொல்லப்பட்ட இந்த காரியத்தை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவோமானால் அதே வகையான ஆசீர்வாதத்தையும், அதே வகையான மகிமையும், அதே வகையான கனத்தையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். என்னோடு நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே ஒரு குறிப்பிட்ட சபையை குறித்து, ஆதிகால சபை, ஆதிகால சபையினுடைய ஆசீர்வாதம்
பேசப்பட்டுட்டோம். என்னோட நீங்கள் 7ஆம் வசனத்தை நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், 7ஆம் வசனம் இங்கே சொல்கின்றது, தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களின் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இப்போ இந்த வசனம் என்ன சொல்கின்றது? இங்கே பாருங்கள், இந்த சபையினுடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருந்தது. தேவ வசனம் நம்பர் 1, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று சொல்லும் பொழுது அது சபைக்குள்ளும் மாத்திரமல்லாமல், ஆண்டவருடைய வார்த்தை சபைக்குள் மாத்திரமல்லாமல் வெளியிலே எல்லா இடங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை பரவ ஆரம்பித்தது. எல்லா இடங்களிலும் வார்த்தை செல்ல ஆரம்பித்தது. அதைதான் இந்த சொல்றார், வேத வசனம் விருத்தி அடைந்தது. ஸ்ப்ரெட். எல்லா இடங்களிலும் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை பரவ ஆரம்பித்ததை குறித்து இந்த வசனம் சொல்கின்றது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே சபையிலிருந்து சபையிலே மாத்திரம் வார்த்தைகள் பரவவில்லை. சபைக்கு வெளியில் இருக்கிற அந்த முழு பட்டணமும், அந்த முழு பகுதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை முழுவதும், சுவிசேஷங்கள் முழுவதும் அந்த பகுதிகளுக்கு கடந்து செல்கின்றதாய் மாறினது. அப்போ இதே போல நம்முடைய சபையிலே நாம் பிரசங்கிக்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வசனங்கள் சபையிலே மாத்திரமல்லாமல் இன்றைக்கு நாம் வசிக்கின்ற முழு கிராமத்தையும் சென்றடைய வேண்டும் அல்லவா? இது இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமா? அல்லது நீங்கள் போகின்ற சபையிலே அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் இருக்கின்ற இடங்களை பலுகி பெருக வேண்டுமா? ஆண்டவருடைய வார்த்தை சபைக்குள் மாத்திரமல்லாமல் முழுமையாய் பரவி பெருக வேண்டுமானால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ அடுத்த காரியங்கள் சொல்கிறது. ஒன்று, வேத வசனம், அதாவது தேவ வசனம் பெருக ஆரம்பித்தது. அடுத்த விதத்தில் சொல்கிறது, சீஷர்களின் தொகை பெருக ஆரம்பித்தது. சீஷர்களின் தொகை இந்த வருடமாய் வாசிக்கின்றேன். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. இப்போ சீஷர்கள் என்றால் யார்? சபைக்கு வருகின்ற அவர்கள் தான் சீஷர்கள் என்று சொல்கிறார்கள். நாம் எல்லாமே சபைக்கு வருகிறவர்கள் விசுவாசிகள் அல்ல. ஏனென்றால் யார் விசுவாசிகள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசிப்பவர்கள், இயேசுவை விசுவாசிப்பவர்கள் தான் விசுவாசிகள். ஒரு புற மதத்தினர் இயேசுவை விசுவாசிக்கலாம், ஒரு இந்து மதத்தினரும் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், ஒரு இஸ்லாமியர்களும் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், புற இனத்தாரும் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். எனவே இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருமே விசுவாசிகள். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையினுடைய அங்கத்தினராக அவர்கள் மாறி இருப்பார்கள். அவர்கள் எல்லாமே சீஷர்கள் என்றுதான் அழைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள், விசுவாசிகள் ஆக்குங்கள் என்று சொல்லவில்லை. அப்படியானால் இங்கே பாருங்கள், இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால் சீஷர்களின் தொகை பெருகிற்று. இப்போ நமக்கு தமிழ்ல என்ன சொல்லியிருக்குன்னா, சீஷர்களின் தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆங்கில ஒரிஜினல் மொழிபெயர்ப்புகள் என்ன சொல்கிறது என்றால், சீஷர்களுடைய தொகை துரிதமாய் பெருக ஆரம்பித்தது. மிக சீக்கிரமாய், இட்ஸ் rapidly growth. அப்போ சீக்கிரமாய் சீஷர்களுடைய தொகை பெருக ஆரம்பித்தது. அது எங்கே ஆரம்பித்தது? எருசலேமிலே. பாருங்கள், இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். ஏனென்றால் எருசலேம் என்று சொன்னாலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான ஒரு பட்டணம், கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள். ஏனென்றால் எருசலேமில் முழுக்க முழுக்க யூதர்கள் இருப்பார்கள். அப்போ யூதர்கள் யாருக்கு விரோதமாய் இருந்தார்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் இருந்தார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே எந்த சீஷன் சபைக்கு விரோதமாய் எழுப்பினாலும், எந்த யூதன் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்களோ, யாரெல்லாம் எதிர்த்து நின்றார்களோ, அவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று துரிதமாய், அதி சீக்கிரமாய் எருசலேமிலே. அப்ப எருசலேம் என்பது
யூதர்களுடைய பட்டணம் அல்ல. அப்பேற்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளிலே, அப்பேற்பட்ட எதிர்ப்புகளின் மத்தியிலே ஒவ்வொரு நாளும் சீஷர்களின் தொகை மிக விரைவாக பெருகிறது என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த சபை உடையதாக இருந்தது. அடுத்து மூன்றாவது காரியம் பாருங்கள். ஆசாரியர்களின் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். யார் இந்த ஆசாரியர்கள்? பிரதானமான ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள் என்னும் சொல்ல போனால் இந்த ஆசாரியர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்ப பாருங்கள், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மத்தியிலே மிக கடினமான ஒரு இடத்திலே ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தார்கள், யாரெல்லாம் சபைக்கு விரோதமாக இருந்தார்கள், யாரெல்லாம் இயேசுவை கொல்வதற்கு காரணமாக இருந்தார்கள், யாரெல்லாம் கிறிஸ்துவத்தை அழிப்பதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு சபைகளில் வருகை பெருக ஆரம்பித்ததை இந்த சபையினுடைய ஆசீர்வாதத்தை பற்றி பார்க்கின்றோம். எனவே இன்னைக்கு நான் உங்களிடத்தில் நான் கேட்கின்றேன், எவ்விதமான ஆசீர்வாதம் உங்களுடைய சபையிலே, நம்முடைய சபையிலே வர வேண்டும்? இந்த ஆசீர்வாதம் எங்களுடைய சபையிலே வர வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள்? ஆசைப்படுகிறவர்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்திப்பார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே சபை வளர்ச்சி அடைவது, சபை ஆசீர்வாதமாக இருக்கிற போது, அப்ப நம்முடைய சபை இவ்விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? ஆதி கால இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? இந்த சபையிலே ஏதோ ஒரு காரியங்கள் நடந்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த காரியம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து நம் அதின்படி கிரியைகளை நாம் நடப்பிப்போமானால் நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபையாக மாறும். இந்த சபை பலுகி பெறும், சீஷர்கள் பலுகி பெறுவார்கள். இந்த கிராமம் பட்டணங்கள் முழுவதும் எல்லாம் இந்த முழு பகுதியில் இயேசுக்கு சொந்தமாய் மாறும் அல்லவா? அப்படி என்றால் இந்த சபையை அப்படி என்ன காரியத்தை அவர்கள் பின்பற்றினார்கள், அதை நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோமானால் நிச்சயமாக நம்முடைய சபையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். இப்போ இந்த சபையினுடைய காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்ப அந்த சபையினுடைய ஆசீர்வாதத்தின் வளர்ச்சிக்கு காரணம் என்ன? ஒன்றாவது வசனம், அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இப்போ இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில், நல்ல பலுகி பெருகின நிலைமையில் என்ன நடந்ததுன்னா, இந்த சபையிலே ஒரு பிரச்சனை வர ஆரம்பித்தது. எனக்கு சபை என்றைக்கு பெருக ஆரம்பிக்கிறதோ, ஒரு சபை என்றைக்கு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறதோ, எங்கே பெருக்கங்கள் இருக்கின்றதோ அந்த பெருக்கங்கள் இருக்கிற இடத்திலே தான் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நன்றாக கவனியுங்கள். பெருக்கங்கள் வருகின்ற இடத்திலே தான் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஒரு குடும்பத்திலே பெருக்கங்கள், ஒரு குடும்பத்திலே பெருக்கங்கள் வரும்பொழுது பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். நண்பர்கள் மத்தியிலும், அயலார் மத்தியிலும், நம்முடைய வீடுகளிலும் சரி, சபைகளிலும் சரி, எந்த இடத்திலே பெருக்கங்கள் வருகின்றதோ அந்த இடத்திலே தான் என்ன வர ஆரம்பிக்கும்? பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். எனக்கு போல கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியானால் இந்த சபையினுடைய பிரச்சனை என்ன? இந்த சபையினுடைய பிரச்சனைகள் என்ன? நான் கேட்கிறேன், ஒரு சபையிலே பிரச்சனைகள் வரும்பொழுது ஒரு 100 அல்லது ஒரு 50 விசுவாசிகள் இருந்தால் 50 வகையான பிரச்சனைகள் வரும். 100 விசுவாசிகள் இருந்தால் 100 வகையான பிரச்சனைகள் வரும். 500 விசுவாசிகள் இருந்தால் 500 வகையான பிரச்சனைகள் வரும். இப்படி நீங்கள் அப்படியே ரேபிட் குரூப் என்று சொல்லுவோம். ஒரு 5000 இருந்தால் என்ன நடக்கும்? 5000 பேர் இருந்தால் 5000 பிரச்சனைகள் வரும்.
அப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிப்பது யார்? இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு சபையிலே 100 பேர் இருந்தால் 200 பேர் இருந்தால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிப்பது யார் என்றால் அந்த சபையினுடைய போதகர் தான் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிலைமை இன்றைய காலகட்டங்களிலே இருக்கின்றது. எனக்கு இல்லை. அப்போ பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளில் இன்றைக்கு யார் சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? யாரில் சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? யார் என்றால் அந்த பிரச்சனைகளும் சமாளிப்பது எங்கள் சபை போதகர் தான் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள். சரி, இப்போ பிரச்சனைகள் வருவது இயற்கைதான் அல்லவா? ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சபைகளில் பிரச்சனைகள் வருவது இயற்கையான காரணம்தான். இப்போ பிரச்சனைகள் என்று சொல்லும்போது பிரச்சனைகள் இல்லாத சபைகளே இல்லை. பிரச்சனைகள் இல்லாத சபைகளே இல்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எங்கள் சபையில் ஒரே பிரச்சனையாக இருக்கின்றது, எனவே நான் பிரச்சனை இல்லாத ஒரு சபைக்கு நான் போகிறேன் என்று சொல்கிறீர்களா? நீங்கள் தாராளமாக போகலாம். ஏனென்றால் அந்த சபை இதுவரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. நீங்கள் போனதுனால இந்த சபை பிரச்சனை ஒரு சபையாக மாறிவிடும். எனக்கு அன்பானவர்களே, பிரச்சனை இன்னைக்கு அநேக இடத்துல இயற்கையாக வருகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த சபையிலே வந்த பிரச்சனை என்ன? இன்றைக்கு பொதுவாக எல்லா சபையிலே வருகின்ற பிரச்சனைகள் என்ன? ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை என்றால் பரவாயில்லை அல்லவா? ஆவிக்குரிய பிரச்சனை என்றால் ஒரு இறையல் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். பாருங்கள், இந்த வார்த்தையை ஐயா நாங்கள் எப்படி போதிப்பது, வார்த்தையை நாங்கள் எப்படி பிரசங்கிப்பது, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் எங்களுக்கு தெரியவில்லை, இந்த வசனத்துக்கான அர்த்தம் எங்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் எப்படி அந்நிய பாஷையை பேசுவது, எப்படி வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வது, இப்பேற்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்தால் சரி. ஆனால் இன்றைக்கு அநேக சபைகளை, ஏன் அநேக சபைகள் என்று சொல்கிறேன், குறிப்பிட்ட இன்றைய காலகட்டத்தில் எல்லா சபைகளிலே பொதுவாக ஆவிக்குரிய பிரச்சனைகள் வருவதில்லை. மாறாக என்ன பிரச்சனைகள் வருகிறது தெரியுமா? இங்கே நாம் பார்க்கின்றோம், இந்த சபையிலே என்ன பிரச்சனை என்றால், இந்த சபை வளர்ந்து வருகின்ற இந்த சபையிலே என்ன நடந்தது? சாப்பாட்டு பிரச்சனை. சாப்பாடு பங்கிடுவதில்லை, சாப்பாடு ஷேர் பண்ணுவதில் வந்த பிரச்சனை தான் இந்த சபையிலே ஒரு பிரச்சனை. இப்ப பாருங்கள், இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். எனக்கு யூத கிரேக்கர்கள் என்று சொன்னால் கிரேக்க பாஷையை பேசுகின்ற யூதர்கள். ஏனென்றால் அந்நாட்களில் இன்னும் என்ன பண்ணவில்லை, மற்ற இடங்களில் சுவிசேஷம் போக முடியாத நிலவில் இருந்தது அல்லவா? எனவே இங்கே கிரேக்கர்கள் என்றால் கிரேக்க பாஷையை பேசுகின்ற யூதர்கள், எபிரேய பாஷையை பேசுகின்ற யூதர்கள், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. என்ன பிரச்சனை என்றால், குறிப்பாக கிரேக்கர்கள் அல்லது பாருங்கள், அவங்க யூதர்கள் என்ன சொல்றாங்க, எபிரேய பாஷையை பேசுகின்ற யூதர்கள் என்ன சொல்றாங்க, அவர்கள் விதவைகளை கனப்படுத்தினதுனாலே, அதாவது எபிரேய பாஷை பேசுகிற யூதர்கள் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பந்தி நடக்கும்போது அவங்க என்ன எதிர்பார்க்கிறார்கள், தங்களுடைய எபிரேய பாஷை பேசுகின்ற யூத விதவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதே போல கிரேக்கர்கள் விதவைகளை கடவுளாக நினைத்தார்கள். ஏனென்றால் விதவைகள், அதாவது கணவன் ஒருவன் மறித்து போனால் அவனை தெய்வமாக கருதுவார்கள். எனவே கணவன் மறித்து போனதுனாலே தெய்வமாய் மாறிவிட்டார், அவருடைய மனைவி யாராக இருக்கிறார், தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். இப்போ இருவருக்கு இடையே பயங்கரமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எங்கள் எபிரேய பாஷையை பேசுகின்ற விதவைகள் முக்கியத்துவப்படுத்தப்படுவதில்லை, அல்லது கிரேக்க பாஷையை பேசுகின்ற விதவைகள் முக்கியத்துவப்படுத்தப்படுவதில்லை. ஏவிதமான பிரச்சனைகள் இந்த சபைகளில் நடந்ததை அப்போ மெயின் ப்ராப்ளம் என்ன? இந்த சபையினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்ன? இந்த சபையினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்றால் சாப்பாடு பங்கிடுவதில் மிகுந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைய காலகட்டத்திலே சபைகளில் வருகின்ற பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால்,
இப்போ பார்த்தீங்கன்னா நாற்காலி போடுவதே பிரச்சனை, சபை சுத்தப்படுத்துவதே பிரச்சனை, அல்லது யாராவது சபையில் என்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க, அல்லது நான் உட்கார இடத்துல இருந்து உட்கார்ந்துட்டாங்க, அல்லது எனக்கு பார்த்தா ஏதோ மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாங்க, கமெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்படிலாம் என்ன இதுதான் இன்றைய காலகட்டத்திலே சபைகளில் வருகிற பிரச்சனையாக இருக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் சபையில் வர பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை, அல்லது நான் உட்கார இடத்துல இவங்க உட்கார்ந்துட்டாங்க, அல்லது எனக்கு சேர் கொடுக்கல, அல்லது என்னுடைய பெயர் வாசிக்கப்படல, அல்லது என்ன எல்லாமே ஏளனமா என்ன பார்க்குறாங்க. இதுதான் இன்றைக்கு கால இந்த சபைகளில் வருகிற இன்றைய பிரச்சனைகள். அப்போ ஆதிகால சபைகளிலே ஏன் பிரச்சனைகள் இருந்தது போல இன்றைய காலகட்டத்திலும் அநேக சபைகளில் இவ்விதமான பிரச்சனைகள் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போ பிரச்சனைகள் என்பது ஆவிக்குரிய பிரச்சனைகள் அல்ல, சாதாரணமான ஒரு பிரச்சனைகள் தான் இன்றைய காலகட்டத்திலே எல்லா சபைகளும் வந்தது போல எந்த சபைகளும் இவ்விதமான பிரச்சனைகள் இடத்திலே வந்தது. பாருங்கள், இந்த பிரச்சனைகள் யாரிடத்திலே கொண்டு போகப்படுகின்றது? அப்போஸ்தலர்களிடத்திலே இந்த பிரச்சனைகள் கொண்டு போகப்படுகின்றன. அப்போ அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்கள், அதாவது இதில் 12 அப்போஸ்தலர்கள் என்றால் யூதாஸ் அவனுக்கு பிறகு அவனுக்கு மத்தியாஸ் என்பவர் என்ன செய்தார்? தேர்ந்தெடுக்கப்பட்டதுனாலே இப்ப இந்த பிரச்சனைகள் யார் மத்தியிலே கொண்டு போகப்படுகின்றது? அப்போஸ்தலர்களிடையே பிரச்சனைகள் கொண்டு போகப்படுகின்றது. எனக்கு கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் சொல்வதை நீங்கள் கேட்கிறீர்கள்? பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது யார்? இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டியது யார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அப்ப நீங்களாம் என்ன எதிர்பார்க்கிறீங்க? இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டியது எங்களுடைய சபை போதகதான இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி விரும்புகிறீர்களா? உங்கள் வாழ்க்கை சபையில் வருகின்ற இப்பேற்பட்ட இவ்விதமான சாதாரண ஒரு பிரச்சனை, ஒரு சாப்பாட்டு பிரச்சனை, அல்லது உங்களை யாரும் கமெண்ட்ஸ் வச்சுட்டாங்க, அல்லது சபையில் உங்களுக்கு இடம் தர சேர் இடம் தரல, உங்களை ஏளனமாக பேசுவாங்க. ஸோ இவ்விதமான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது யார் என்பதை நீங்கள் விரும்புகிறீர்கள்? நீங்கள் சபை போதகர் தான் இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படி அந்த சபை போதகர் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாரானால், அதனால்தான் இன்னைக்கு அநேக சபையில் போதகர்கள் உண்மையில் அவர் உருப்படாமல் போட்டார். ஏனென்றால் ஏன் என்பதை நான் கேட்கின்றேன். இந்த பிரச்சனைகள் அப்போஸ்தலர்களிடத்திலே போகும்போது அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். 2வது வசனம், அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை ஊதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. இப்போ அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய கருத்துக்கள் பிரச்சனைகள் அவர்களிடத்திலே போகின்றது. அவங்க சீஷர்கள் விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார்கள், இந்த பிரச்சனைகளை சமாளிப்பது எங்களுக்கு தகுதியான காரியம் அல்ல, இது எங்களுடைய வேலை அல்ல. அவர்கள் சொல்றாங்க, இது எங்களுடைய வேலையே அல்ல. எங்களுடைய வேலை என்னவென்று சொன்னால், நாங்கள் வசனத்தை போதிப்பது, தேவ வசனத்தை நாங்கள் போதிப்பதுதான் எங்களுடைய வேலை என்று சொல்லி அவர்கள் இந்த இடத்திலே சொல்கிறதை பாருங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு ஒரு சபையிலே நடக்கின்ற எல்லா வகையான பிரச்சனைகள், சாதாரண ஒரு பிரச்சனைகள் எல்லாமே, நான் சொல்றேன், இன்றைய சாப்பாடு பிரச்சனையோ, ஒரு சேர் பிரச்சனையோ, அல்லது யாராவது கமெண்ட்ஸ் வச்சுட்டாங்க, இந்த எல்லா பிரச்சனைகள் இன்றைக்கு போதகரிடத்திலே போக வேண்டுமா, அல்லது இந்த பிரச்சனைகளை நாம் எப்படி தீர்த்து வைக்க வேண்டும்? இந்த சபை வளர்ச்சி அடைந்த சபை, இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. இப்போ இந்த அப்போஸ்தலர்கள் அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளித்தார்கள், போதகர்கள் எப்படி அந்த பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லும்போது அவர்கள் சொல்கிறார்கள், இது எங்களுக்கு தகுதி அல்ல. 2வது வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதியானது அல்ல. அது இட்ஸ் நாட் ரைட், இட்ஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அஸ், இட்ஸ் நாட் குட் ஃபார் அஸ்.
அதாவது இது எங்களுக்கு தகுதியான காரியம் அல்ல. இப்பேற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது எங்களுக்கு தகுதி அல்ல. சாப்பாடு பிரச்சனையை தீர்த்து வைப்பது எங்களுக்கு தகுதி அல்ல. ஒரு நாட்காலி இடம் கொடுக்காதது எங்களுக்கு தகுதி அல்ல. சர்ச்சை சுத்தப்படுத்தாமல் வேறு பழி போடுவது எங்களுடைய தகுதி அல்ல. இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது இது எங்கள் ஒரு போதகராகி எங்களுடைய தகுதி அல்ல. எனவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? 3வது வசனம் சொல்கிறது, ஆதலால் சகோதரரை பரிசுத்த ஆவியும் ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கின்ற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்த வேண்டும். இப்போ அந்த சபை போதகர்கள் இந்த பிரச்சனைகள் போகின்றது. ஆனால் இந்த போதகருடைய ஆலோசனை பாருங்கள். இந்த பிரச்சனைகளை சமாளிப்பதோ அல்லது இந்த பிரச்சனைகளை வழக்குகளை தீர்த்து வைப்பதோ ஒரு போதகருடைய தகுதி அல்ல. அப்படி அந்த போதகர் செய்வானால் அந்த போதகர் தன்னுடைய தகுதியை இழந்து போகிறார். போதகனுக்குரிய தகுதியை அவன் இழந்து போகிறான். ஆதலாலே ஒரு 7 பேரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு 7 பேரை நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒரு சபையிலே பிரச்சனைகள் என்று சொல்லும்போது ஒரு லைட் எரியல, ஒரு ஃபேன் எரியல, ஃபேன் ஓடல, அல்லது பெயிண்டிங் சபை பெயிண்டிங் பண்ண முடியாமல் நிலைமையில் இருக்கு, அல்லது சபை ஒற்றனை நடக்கு, ஒற்றனை அப்படியே பயங்கர ஒற்றனையாக இருக்கு, சபையில் சேர்லாம் அழுக்காக இருக்கு, நிறைய ப்ராப்ளம் வரும்ல சபையில், நிறைய ப்ராப்ளம். அப்போது நான் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு நாம் எப்படிப்பட்ட ஆட்களை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம்? இப்போ எலக்ட்ரிக் வேலைனா எலக்ட்ரிக்கு அது குறித்த ஞான முறைகளை தேர்ந்தெடுத்துக்கோம். ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட வேலையில் ஒரு கேமராவோ ஒரு ஆடியோ அல்லது ஒரு லேண்ட்லைன் வேலையோ அதுக்குரிய ஞான முறைகளை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். அல்லது ஒரு சபையை சுத்தப்படுத்துவதற்கு அதுக்கான தகுதியுடையவர்களை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். அப்போ யார் யாருக்கு எந்தெந்த காரியத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ, எந்தெந்த காரியத்தில் அவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்களோ அவர்களை தான் இப்பேற்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். ஆனால் இந்த இடத்துல சாதாரண ஒரு வேலை தான், சாப்பாடு பரிமாறுகின்ற ஒரு வேலை தான். ஆனால் இந்த சாப்பாடு பரிமாறுகின்ற ஒரு வேலைக்கு, சாதாரண ஒரு வேலைக்கு இங்கே அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கு எங்கள் சபையை சுத்தப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம், அல்லது சபையினுடைய ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், அல்லது சபையினுடைய மீடியாக்காரர்களை பொறுப்பெடுக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது சபையிலே இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பாய் போடுறவங்க, சேர் போடுறவங்க, யாராக இருந்தாலும் சரி, இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துல சொல்கிறார், இந்த அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக தான் அவர்கள் இருக்க வேண்டும். நம்ம சாதாரண ஒரு சபையினுடைய வேலைக்கு பாருங்கள், இந்த ஆதிகால சபையினுடைய அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தார்கள்? சாதாரண ஒரு சாப்பாடு சர்வ் பண்றதுக்கு கூட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக தான் அவர்கள் இருக்க வேண்டும். அடுத்து இந்த இடத்துல அவர்கள் சொல்ற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஞானம் நிறைந்தவர்களாக, ஞானம் என்றால் ஆண்டுடைய வார்த்தை, எப்பொழுதுமே ஆண்டுடைய வார்த்தையை பெற்றவர்களாக, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள் இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து அவனை குறித்து நல்ல சாட்சி இருக்கணும், சபையில அவனை குறித்து நல்ல சாட்சி இருக்கணும், வெளியில அவனை குறித்து நல்ல சாட்சி இருக்கணும். நற்சாட்சி பெற்ற இவர்கள் இப்பேற்பட்ட காரியம், அவன் பேச்சுல நடத்துல எல்லாமே ஒரு சாட்சி இருக்கணும். ஆண்டோட ஞானம், ஆண்டுடைய வார்த்தையிலே என்றைக்கும் நிறைந்திருக்கணும். எப்போதுமே ஆவியை நிறைந்து செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பலிபீடத்தினுடைய வேலைகளை செய்வதற்கு அல்லது சபையினுடைய வேலைகளை செய்வதற்கு ஆதிகால அப்போஸ்தலர்கள், போதகர்கள், பாருங்கள் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அப்போ ஒரு ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கணும்னா சபையில இன்றைக்கு ஒருவரை போதகராக நியமிக்க வேண்டுமானால், சபையிலே ஒருவரை ஏரியா பாஸ்டரோ அல்லது மற்ற லோக்கல் பாஸ்டர்ஸோ மற்ற பாதர்களை போதகர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் அவர்கள் இன்னும் அதிகமான தகுதி எதிர்பார்க்கின்றது அல்லவா? சாதாரண ஒரு சபையினுடைய வேலையை செய்வதற்கு கூட எவ்விதமான தகுதியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன, ஒரு
போதகனுடைய வேலை என்ன? ஒரு சபை போதகனுடைய வேலை என்ன என்று சொன்னால், அந்த சபை போதகன் ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், இடைவிடாமல் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்கிறார், இடைவிடாமல் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே பார்த்து நாங்கள் தவித்திருக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அப்போ ஒரு சபை போதகனுடைய வேலை என்னென்று சொன்னால், விசுவாசிகள் சீஷர்களே, உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிப்பதுதான் போதகனுடைய வேலை. அடுத்து சபையிலே நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய காரியத்திலே வளர்ச்சி அடைவதற்கு வேத வசனங்களை ஆராய்ந்து இடைவிடாமல் தேவ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வருவதுதான் போதகருடைய வேலைகள். ஆனால் இன்றைக்கு நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், அன்பானவர்களே, சபையினுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது சாதாரண ஒரு பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் அதை தீர்த்து வைப்போமானால், அப்போ எங்களுடைய வேலை என்ன? எங்களுடைய வேலை என்ன? நாங்கள் ஜெபிக்க வேண்டும், நாங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும், உங்களை இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் வழி நடத்த வேண்டும், உங்களை இன்னும் நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். அப்படியானால் நீங்கள் இந்த வேலையை மாத்திரம் செய்வதற்கு எங்களை நீங்கள் விடுவீர்களா? நான் கேட்கின்றேன், இந்த வேலையை மாத்திரம் செய்வதற்கு நீங்கள் எங்களை விடுவீர்களா? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்தெடுப்பது இங்கே சொல்கின்றது, சபையில ஒரு வேலைன்னா ஒரு சுத்தப்படுத்துற வேலை, அல்லது சபையில ஒற்றம் அடிக்கிற வேலை, அல்லது ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை, அல்லது ஒரு மியூசிஷியன் வேலை, எந்த வேலை, பெயிண்ட் அடிக்கிற வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தெரிந்தெடுப்பது போதகர்கள் தெரிந்தெடுக்கக்கூடாது. யார் தெரிந்தெடுக்க வேண்டும்? சீஷர்களாகி விசுவாசிகளாக நீங்கள் தான் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். இந்த வசனம் 5ஆம் வசனம் சொல்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் சொல்கின்றது, இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்போ தேர்ந்தெடுக்கின்ற வேலை விசுவாசிகளிடத்தில் கொடுக்கப்பட்டதுனாலே இது எல்லாருக்கும், விசுவாசிகள் எல்லாருக்கும், சீஷர்களுக்கு அது பிரியமாய் இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு இந்த காரியம் பிரியமாய் இருக்கவில்லை என்று சொன்னால் அது எனக்கு பிரச்சனை அல்ல. ஏனென்றால் பிரச்சனை உங்களுக்கு தான் இருக்கிறது. வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த காரியம் இந்த யோசனை ஆண்டுடைய எல்லா விசுவாசிகளுக்கும் பிரியமாய் இருந்தது. This proposal please the whole group. எல்லாருக்கும் இந்த காரியம் பிரியமாய் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. பிரியம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்கின்றது. எனவே பாருங்கள், சாதாரண ஒரு வேலைதான். ஆனால் இந்த வேலையை செய்த ஸ்டீஃபனை பாருங்கள், ஸ்தேவான் என்பவன், அவன் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக சபை சரித்திரத்திலே இடம்பெற்ற முதலாக சீஷர்கள் மத்தியிலே முதலாக இரத்த சாட்சியாக மரித்தவர். அவர் மூலம் பாருங்கள் எத்தனையோ பட்டணங்கள் அவர் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. இந்த ஸ்தேவான் மரித்து பரலோகத்துக்கு கடந்து போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவை எழும்பி நின்று வரவேற்கத்தக்கதாக அந்த அளவுக்கு கனத்தையும் மகிமையும் ஆசீர்வாதத்தையும் உடையவனாக சாதாரண ஒரு சாப்பாடு சர்வ் பண்றவனுக்கு ஆண்டவர் எழுந்திருச்சு கனப்படுத்துறாருன்னா யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஆண்டுடைய வார்த்தை பிரசங்கிக்கின்ற எங்களுக்கு எந்த அளவுக்கு கர்த்தர் கனத்தை வைத்திருப்பார். எனவே நீங்கள் சாதாரண ஒரு வேலை செய்தால் கூட பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கு பயங்கரமான அதிமகிமான மகிமையை கர்த்தர் தருவார். ஒரு சரித்திரத்திலே நீங்கள் இடம்பெறும் அளவுக்கு உங்களுடைய பெயரை கர்த்தர் உயர்த்துவார். பாருங்க, 7 பேர் நீங்கள் அந்த வசனங்களை வாசிக்கலாம். அந்த 7 பேரில் ஸ்தேவான் ஒருவர், இன்னொருவர் பிலிப்பு. பாருங்கள், பிலிப்பு சமாரியா முழுவதும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பரப்பினார். அவன் மூலம் உலகத்தின் கடைசி எத்தியோப்பியா வரைக்கும் அவன் மூலம் உலகங்களில் சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது. சமாரியாவிலிருந்து உலகத்தின் கடைசி முனை, அதாவது ஆப்பிரிக்கா தேசம் வரைக்கும் சுவிசேஷம் அவன் மூலம் பரவ ஆரம்பித்தது. அவனுக்கு 4 மகள்கள் இருந்தார்கள். பிலிப் என்றால் அப்போஸ்தலனாகிய 2 பிலிப் வேதாகமத்தில் இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய பிலிப் ஒருவர். அடுத்து இந்த இடத்துல பவுல், அதாவது இந்த இடத்துல அப்போஸ்தல நடவடிக்கைகள் சொல்லப்பட்ட பிலிப் ஒருவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய பிலிப் அல்ல, இவர் 7 பேர்களை தேர்ந்தெடுத்த ஒருவர் தான். அப்போ இவர்
எந்த அளவுக்கு கர்த்தர் இவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். இவருக்கு 4 பெண் பிள்ளைகள் இருந்தார். வசனம் சொல்கிறது 4 பெண் பிள்ளைகளையும் இந்த 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்கிறது 4 பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். அந்த குடும்பம் பாருங்க எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருந்தார். என்ன ஊழியம் பண்ணாங்க? ஸ்தேவானுடைய ஊழியம் என்ன, பிலிப்புடைய ஊழியம் என்ன, சாதாரண ஒரு சாப்பாடு சர்வ் பண்ற வேலையில இருந்தாங்க. ஆனால் தேவன் அவர்களை வல்லமையான ஊழியர்களாய் கத்தெடுத்து மாறினார். அக்கினியாய் எடுத்து அவர்களை கத்தர் பயன்படுத்தினார். அவர்கள் மூலம் அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். என கண்மான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம் இங்க பிரசங்கிப்பதுதான் ஒரு ஊழியம் அல்ல, வேதத்தை வாசிப்பது மட்டும்தான் ஒரு ஊழியம் அல்ல, ஆராதனை நடத்துவதுதான் ஊழியம் அல்ல. நான் சொல்கின்றேன், சபையில நீங்கள் ஒரு சேர் போடுறது கூட அது அபிஷேகத்தின் ஊழியம் தான். ஒரு சபையை சுத்தப்படுத்துவதும் அபிஷேகத்தின் ஊழியம் தான். ஒரு சபையினுடைய ஒரு எலக்ட்ரிஷியன் காரியத்தையோ, ஒரு சபையினுடைய மீடியா காரியத்தையோ, சபையினுடைய எல்லா காரியம் எந்த காரியத்தை செய்தாலும் சரி அது எல்லாமே ஒரு அபிஷேகத்தின் ஊழியம் தான். அந்த வேலையை ஒரு சபையை சுத்தப்படுத்துற வேலையை நான் செய்யறேன்னா பாருங்க, காலை 4 மணிக்கு எழுந்திருச்சேன். அப்போ நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சுன்னா 8 மணிக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். அதிகாலை நான் ஜெபம் பண்ணிட்டு 4 மணிக்கெல்லாம் சபை வாசலை பெருக்கி சுத்தப்படுத்தி எல்லா சபையும் அதை கிளீன் பண்ணி அடிக்கடி சபைக்குள்ள வந்து சபையில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இதெல்லாம் நான் பண்ணிட்டே இருந்தேன்னு சொன்னால் கர்த்தருடைய பிள்ளையே, அது அந்த ஆசீர்வாதத்தை பரலோகத்தின் தேவன் எனக்கு தருவார். இதே காரியத்தை நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா நான் எப்போ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறது, எல்லா சபையினுடைய மற்ற காரியத்தை நான் சொல்வேன். ஆனால் எப்போது நான் உங்களுக்காக நான் எப்படி ஜெபிக்க முடியும்? நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அந்த அபிஷேகத்தின் வல்லமை செய்ய வேண்டுமா? நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் அது அபிஷேகத்தின் ஊழியமாக தான் இருக்கின்றது. சில வேலைகளில் நான் கிளாஸ் போகிறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வண்டியில் பைக்லேயோ கார்லையோ ட்ராப் பண்ணுவாங்க. ஆனால் இது என்ன எதை காண்பிக்கணுமா? ஆண்டவராகிய கர்த்தர் இதுவும் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அபிஷேக ஊழியம் தான். இதன் மூலம் அவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். சிலர் சபையிலே காய்கறிகளையோ சில பொருட்களை எடுத்து வந்து கொடுத்தால் ஆண்டவராகிய கர்த்தர் இதன் மூலம் அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதுவும் அபிஷேக ஊழியம் தான். சிலர் எங்களுக்கு ஏதாவது வீட்டில் ஏதாவது செஞ்சால் ஊழியக்காரர்கள் எடுத்து வந்து கொடுப்பதும் இதுவும் அபிஷேக ஊழியங்கள் தான். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய சபையிலே கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் பேசுகின்ற காரியம், இன்றைக்கு ஆதி கால சபையினுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு பாருங்கள், வேத வசனம் தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷர்களின் தொகை நாளுக்கு நாள் அதிகமாக பெருகினது. ஆசாரியர்கள் மனம் திரும்பினார்கள். அந்த ஊழியத்தை செய்தவர்கள், அதாவது மற்ற அந்த ஊழியங்கள் பிரித்து கொடுக்கும் பொழுது சாதாரண ஒரு சபை ஊழியத்தை செஞ்சவர்களுடைய குடும்பங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் எந்த அளவுக்கு வல்லமையாய் அக்கடியாக எடுத்து பயன்படுத்தினார். அப்போ ஆதிக்கால சபையினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள் வர வேண்டுமானால் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த நாளை உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். சபையினுடைய வேலையை நீங்கள் அசாதாரணமாக பண்ணியிருக்கலாம். சபையில் ஒரு சேர் போடுறவங்க, பட்டன் அடிக்கிறவங்க, மீடியா காரியமோ மற்ற பெயிண்ட் அடிக்கிற காரியமோ, அது எலக்ட்ரிக் வேலையை நீங்கள் அசட்டையாக நீங்கள் நின்றுக்கலாம். அல்லது ஒரு போதகரை நீங்கள் அசட்டையாக நின்றுக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையை நான் சொல்கின்றேன், நீங்கள் என் மூலம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் உங்கள் வாழ்க்கை அபிஷேகமும் இருக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே, நீங்கள் தேவ சமூகத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பிலிப்பு குடும்பத்தை போல ஆண்டவர் மகிமையாய் வல்லமையாய் உங்கள் எடுத்து பயன்படுத்துவாராக. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்கள். ஆண்டவரை இதுவரைக்கும் ஆண்டவரை சபையினுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரை நாங்கள் ஒரு தடையாக இருக்குமானால் ஆண்டவரே எங்களை கர்த்தர் மன்னிப்பு. இந்த நாள் முதல் தப்பாவை உங்கள் குடும்பத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் மாறுகிறோம் என்று சொல்லி இருதயத்தை கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்தும். எல்லாரும் தேவ சமூகத்தில் நாம் சொல்லிக்கிறோம். எல்லாம் ஒரு விஷயம் நம்ம எல்லா நாடுகளும் சொல்லலாம். தகப்பனே, நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இரக்கத்தின் தகப்பனே, நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு கர்த்தர் பேசுவதற்கு நாங்கள் நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு இறுதிகளை ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆளுகை செய்யுமாறு சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஒரு இறுதியில் கிரியை செய்வதாக தொடர்ந்து வழிநடத்தும். ஆண்டவரே, அபிஷேகம் அவர்கள் வழிநடத்துவதாக எல்லா புதியும்
கனமும் மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் இருதயத்திலே கை வைத்து நம் தலைகளை தாழ்த்தி நாம் சொல்லலாம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனிடமும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் சமாதானம் பாதுகாக்கவே நம் அனைவரோடும் வருகை மட்டும் என்றென்றைக்கும் சில காலங்களிலும் நம்மோடு என்றும் நல்ல நிற்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.